ஹாய் நண்பர்களே! வெல்கம் டூ சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுகாதாரத்துறையில் செவிலியர் உட்பட 129 காலி பணியிடங்களை நிரப்ப இருக்கிறாங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் வசிப்பவர்களுக்கு அரசு துறையில் பணி செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. குறிப்பாக செவிலியர், நகர சுகாதார செவிலியர், மருந்தாளுநர், ஆய்வக நுட்புணர் உள்ளிட்ட பணியிடங்கள் நிரப்பப்படுது. ஆர்வமுள்ளவர்கள் இந்த வாய்ப்பு உடனே பயன்படுத்திக்கலாம். மாவட்ட நல்வாழ்வு சங்கத்தின் மூலமாக புதுக்கோட்டை மாநகராட்சி அரசு கல்லூரி மருத்துவமனை, இணை இயக்குனர் நலப்பணிகள், அறந்தாங்கி சுகாதார மாவட்ட ஆரம்ப சுகாதார நிலையம், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகிய இடங்களில் உள்ள மொத்தம் 129 காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. பணியிடங்கள் விவரத்தை பொறுத்தளவில் ஒப்பந்த செவிலியர் 114 போஸ்ட்டு, நகர சுகாதார செவிலியர் 3 போஸ்ட்டு, மருந்தாளுநர் 1 போஸ்ட்டு, ஆய்வக நுட்புணர் 7 போஸ்ட்டு, மருத்துவமனை பணியாளர் 2 போஸ்ட்டு, இடைநிலை சுகாதார பணியாளர் 2 போஸ்ட்டு, மொத்தம் 129 பணியிடங்களை நிரப்புறாங்க. வயது வரம்பை பொறுத்தளவில் 35 வயசுக்கு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா, டிஜிஎன்எம் அல்லது இளங்கலை நர்சிங் பட்டப்படிப்பு பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கணும். மேலும் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் பதிவு செஞ்சுருக்கணும். கொரோனா நோய் தடுப்பு பணிகளில் அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்தால் அதற்கான முன் அனுபவ சான்று பெற்று விண்ணப்பிக்கலாம். நகர சுகாதார செவிலியர் பதிவுக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று ஏஎன்எம் படிப்பு முடிச்சிருக்கணும். மருந்தாளுநர் பதவிக்கு அரசு அங்கீகார பெற்ற கல்வி நிறுவனத்தில் டிஃபார்ம் பிஃபார்ம் படிப்பு முடிச்சிருக்கணும். மேலும் தமிழ்நாடு பார்மசி கவுன்சிலில் பதிவு செஞ்சுருக்கணும். ஆய்வக நுட்புணர் பதவிக்கு 1 ஆண்டு சிஎம்எல்டி படிப்பு முடிச்சிருக்கணும். மருத்துவமனை பணியாளர் பதவிக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஆதரவற்ற விதவை மற்றும் மாற்றுத்திறனாளியாக இருப்பின் அதற்கான சான்றிதழ் உரிய அலுவலரிடம் பெற்று இணைக்கப்படணும். இடைநிலை சுகாதார பணியாளர் பதவிக்கு டிஜிஎன்எம் அல்லது நர்சிங் பட்டப்படிப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கொரோனா காலத்தில் பணி செய்தவர்கள் அனுபவ சான்றிதழ் சமர்ப்பிக்கணும். இதற்கான சம்பள விவரம் என்ன அப்படின்னா, செவிலியர் பதவிக்கு 18,000 ரூபா, நகர சுகாதார செவிலியர் பதவிக்கு 14,000 ரூபா, மருந்தாளுநர் பதவிக்கு 15,000 ரூபா, ஆய்வக நுட்புணர் பதவிக்கு 13,000 ரூபா, மருத்துவ பணியாளர் பதவிக்கு 8,500 ரூபா, இடைநிலை சுகாதார பணியாளர் பதவிக்கு 18,000 ரூபா தொகுப்பூதியமாக வழங்கப்படுது. இந்த பணியிடங்கள் ஒப்பந்த அடிப்படையில் தான் நிரப்புறாங்க. விண்ணப்பிக்கும் நபர்ல இருந்து நேர்காணல் அடிப்படையில் ஆட்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் புதுக்கோட்டை.nic.in இந்த வெப்சைட்டில் உள்ள விண்ணப்பத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களின் நகலுடன் இணைக்கப்பட்டு அதை நீங்கள் அனுப்பணும். பணிகோரும் விண்ணப்பதாரர்கள் ஜூலை 31ஆம் தேதி 5:45 மணி வரை இந்த மனுக்கள் பெறப்படும் சொல்லியிருக்காங்க. அதனால் வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.